கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம தாவீது காட்டில் இருக்கும்போது தன்னுடைய நண்பர்கள் தங்களுக்கு ஆகாரங்கள் இல்லாததுனால 10 நண்பர்களை நாபால்கிட்ட அனுப்பி ஆகாரங்கள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். ஆனால் ஆடுகளை மயிர் கத்திரிக்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் நாபால் கேட்குறான், இந்த தாவீது கேட்குறான். நான் உன்னை பின்ன தெரியாதவனுக்கு நான் எப்படி தருவேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அப்படிங்கிறதுனால தாவீது கோபத்தோடு என்ன செய்வான், எப்படியாவது அவனை இங்கே இருக்கும்போது அவங்க ஊழியக்காரங்க ஆடுகளை மேய்க்கும்போது நம்ம அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு நம்ம கொடுத்தோம். ஆனால் நமக்கு இது செஞ்சதுனால இவனை என்ன செஞ்சிடும், எப்படியாவது அவனை கொன்றணும். நாளைக்கு காலையிலுக்குள்ள சூரியல் நீர் விடும் ஒரு நாய் கொண்டு பொழுது ஒடிய மட்டும் உயிரோடு இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். இந்த செய்தியை அபிகாயிலுக்கு என்ன செய்றான், அவளுடைய மனைவி அபிகாயிலுக்கு ஒருத்தர் என்ன செய்யறதை கேள்விப்பட்டு சொல்லிடுவான். அப்படி சொன்ன அந்த ஆடுகளை மேய்க்கிறதுல நாபாலுடைய தலைவர் நாபாலுடைய மேய்ப்பர்கள்லாம் இருக்காங்களா, அதுல ஒரு வாலிபன் ஓடி என்ன செய்யறான், அபிகாயில்கிட்ட இப்படி சொல்லிடுவான். இப்படி தாவீது 10 வாலிபர்களை அனுப்பி ஆகாரங்களை கேட்கும்போது எஜமான நாபால் எரிச்சது ஆகாரம் கொடுக்காதனால அவன் இப்படிலாம் தாவீது பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்ட உடனே இப்போ அபிகாயில் என்ன செய்யறான்னா, நாபாலுக்கு தெரியாதபடிக்கு 200 அப்பம், 2 தொச்சு திராட்சரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலை, வற்றலான 200 அத்திப்பழ அடை, இதெல்லாம் என்ன செய்யறா கழுதையில ஏற்றிக்கொண்டு தன்னுடைய ஊழியக்காரங்கள வேலைக்காரங்களை கொட்டி கொண்டு என்ன செய்யறா நேரே போறா. ஏன்னா தாவீது காலையிலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போட்டக்கூடாது, தாவீது இப்படி கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்றா, ஞானமா என்ன செய்றா இதெல்லாம் கொண்டுகிட்டு போறா. அப்போ இதெல்லாம் ஒரு கழுதையில ஏற்றி ஒரு வேலைக்காரனை முன்னால போக சொல்லி இவன் என்ன செய்றா பின்னால போயிட்டு இருக்கா. அப்ப பின்னால போயிட்டு இருக்கும்போது நேரம் என்ன செய்றாரு, தாவீது இருக்க மலையில என்ன செய்றா, மலையில இவனை என்ன செய்யற இறங்கி வாரா. தாவீது அவன் மனுஷரை என்ன செய்றாங்க, அவளுக்கு எதிராக என்ன செய்றாங்க, மலையிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. யோக மலையிலேருந்து இவ்வளவு என்ன செய்றா, கழுதை ஏறி மலையில இறங்கி வாரா, அவங்களும் மலையிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ 2 பேரும் ஒருவருக்கு என்ன செய்றாங்க, சந்திக்கவங்க. ஆனா அப்ப தாவீதுக்கு இது யாருன்னு சொல்லி தெரியாது. தாவீது தன்னோட ஜனங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, தன்னோட வேலைக்காரங்களை தன்னோட கூட ஜனங்களை பார்த்து சொல்றாரு, வனாந்திரத்தில் இருக்கிற நாபாலுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நம்ம வீணாக காப்பாற்றி கொடுத்துருக்கோம். அவனுக்கு உண்டானது ஒன்றுமே காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு அவன் நமக்கு என்ன செஞ்சுட்டான், தீமை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு வராங்க. ஏன்னா அவங்க மேய்ப்பர்களோட சேர்ந்து இருந்து அவங்க ஆடுகளுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதனாலதான் அவன் கேட்கறான், சொல்றான், நம்ம வனாந்தரத்துல இப்படி நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம், ஒரு ஆடு கூட காணாம போனதில்லை, அப்படி இருந்து நமக்கு இந்த இது செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னது ஏன்னா தெரியும் இவங்கெல்லாம் இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க மேய்ப்பர்கள்லாம் சொல்லதான் செஞ்சிருக்காங்க, தெரியதான் செய்யும். அதனால வேணிக்குன்னு இப்படி செஞ்சதுனால ஒரு இதுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால நாளைக்கு காலையில எப்படியாவது சூரியல் நீர் விட நாய் ஒன்று கூட இல்லாதபடிக்கு நான் அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றதை யாரு அபிகாயில் கேட்கிறான். கேட்டது இப்ப தாவீது என்ன செய்றான், அவங்க அப்படி பேசிக்கொண்டு வராங்க. இப்ப அபிகாயிலும் என்ன செய்யறா, மலையிலேருந்து கீழே இறங்குறா, அவங்களும் எதிர்கொண்டு இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே ஒருவர் என்ன சந்திக்கிறாங்க. அந்த சமயத்துல அபிகாயில் என்ன செய்றா, தாவீதை கண்ட உடனே கழுதை விட்டு என்ன செய்றா, கீழே இறங்குறா. இறங்கி தாவீதுக்கு நேராக என்ன செய்றா, தரையில என்ன செய்றா, முகங்குப்புற விழுந்து பணிறா. தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து சொல்றா, அவன் பாதத்துல விழுந்து சொல்ல, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். என் வீட்டுக்காரர் செஞ்சது தப்புதான், ஆனாலும் அந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தையில் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேசணும். அடியாளுடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டு அடியால் உமது செவி கேட்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்கிறான். உத்தரவு கேட்டோடனே உத்தரவு கேட்டுட்டு என்ன சொல்றான்னா, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் பேலியால் மனுஷன், தன்னுடைய கணவனே பேலியால் மனுஷன் சொல்ல ஒரு பொருட்டாக எடுத்து வேண்டாம் நினைக்க வேண்டாம். அவன் பேர் அப்படியே அவனு இருக்கிறான், அவனுக்கு பைத்தியமும் இருக்குது. அதனால உமது அடியாளை நானும் என் ஆண்டவனை அனுப்பின வாலிபர் நான் என்ன செய்யல, நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. இப்போதான் என் ஆண்டவனே நீ ரத்தம் சிந்த வர வேண்டாம், உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு என்ன சில இடம் கொடுக்கல, ரத்தம் சிந்தவும் நீதி சரி கட்டவும் கர்த்தருடைய கை உமக்கு என்ன சில இடம் கொடுக்கல என்பதை உம்முடைய ஜீவனை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் என்ன செய்றேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இப்போதான் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பி தேடுறவர்களும்
நாவலை போல உமக்கு யாரெல்லாம் சத்துருவா இருக்காங்களோ, உமக்கு யாரெல்லாம் பொல்லாப்பு தேடுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் நாவலை போல ஆகக்கடவர்கள் அப்படின்னு சொல்றான். நாவலுக்கு பைத்தியம் இருக்குல்ல, அதனால நாவலை போல ஆகக்கடவர்கள் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு சொல்றா, உமது அடியாளின் பாதகத்தை நீர் என்ன செஞ்சிரும், மன்னிச்சிரும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டி வைப்பார். நிலையான வீட்டுன்னு கர்த்தர் வந்து என்ன சொல்ற, இவர் வந்து ராஜாவா இருப்பார் யாருக்குன்னு சொல்லியிருக்காருல, அதைத்தான் அவர் சொல்லலாம். அடியாளின் பாதகத்தை மன்னின்னு சொல்லிட்டு என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமா கர்த்தர் நிச்சயம் கட்டுவாரு. அப்ப என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தத்தை நீர் வந்து கர்த்தருடைய யுத்தத்தை நீர் நடத்துறாமே, நீர் உயிரோட இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உண்மையில் காணும். நீர் வந்து யுத்தத்தை நடத்துறீரு, அதனால உயிரோட இருக்க நாளிலும் யுத்தத்துல ஒரு பொல்லாப்பு உண்மை தேடாது, வர உமக்கு காணப்படாது இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவரோட பாதத்தை மன்னின்னு சொல்லிட்டு கர்த்தரின் ஆண்டவர்கள் கல்யாணம் வீட்டு நிச்சயம் கட்டுவாரு. அந்த நாட்கள்ல நீர் வந்து யுத்தம் பண்றீங்களா, அதனால யுத்தம் பண்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் உமக்கு வராது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு உண்மை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ, உம்முடைய பிராணனை யாரெல்லாம் வாங்க தேடுறாங்களோ, அப்படிப்பட்ட மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுடைய கட்டிலே இருந்தது கட்டப்பட்டிருக்குது. அதனால உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களே கவனில் வைத்து கல் எறிந்தது போல அது எரியுண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உண்மை குறித்து சொன்ன நன்மை எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு நிச்சயம் செய்து இஸ்ரேலின் அதிபதியாக உண்மை நியமிக்கும் போது, ஆண்டவர் சொன்னதுபடிலாம் உண்மை நியமித்து அவர் அதிபதியா நியமிக்கும் போது நீ விருதவா என்ன செய்ய வேண்டாம், எங்களுக்கு ரத்த சிந்து வராது படிக்கும், எங்களுக்காக பழி வாங்குறதுக்கு வராது படிக்கும் நீங்க இருந்தது உண்டானா அப்பொழுது என் ஆண்டவனோட உமக்கு என்ன செய்து துக்கம் இராது, மன இடதெல்லாம் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது முத அடியால நினைப்பீராகன்னு சொல்றான். நீர் எப்படி நிலையான வீட்டை கர்த்தர் ஏற்படுத்த போறாரு, நிச்சயமா அதிபதியா வருவீரு, அப்ப எங்களை ரத்த சிந்தாதபடிக்கு எங்களை நினைச்சிட நம்முடைய அடியாலையும் நினைப்பீராக அப்படின்னு சொல்றான். அப்படி பணிந்து விழுந்து கல்ல பணிந்து விழுந்து நினைச்சிடா இதெல்லாம் சொல்றான். இது சொன்ன உடனே இப்ப தாவீது என்ன செய்றாரு, ஒரு பெண் வந்து கல்ல விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அப்போ அவர் மன்னிச்சு தானே ஆகணும். அதனால அவர் என்ன சொல்றாரு, மன்னிப்பு கொடுத்து அவர் சொல்றாரு. தாவீது உடனே சொல்றாரு, அவைகள் நோக்கி சொல்றாரு, இன்றைய தினம் நீ வந்து என்ன செய்யல, என்னை சந்திக்க நீ அனுப்பின இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரேல் தேவனாய கர்த்தருக்கு சோத்திரம் சொல்றாரு. முதலாவது சோத்திரம். அதுதான் நம்மளும் என்ன செய்யணும், எந்த காரியத்தை எடுத்துட்டு நம்ம ஒருவர் சந்திக்கும் போது கர்த்தருக்கு சோத்திரம் தான் என்ன செய்யணும், சொல்லணும். அதான் பாருங்க, தாவீதும் பாருங்க இந்த அவைகளை சந்திக்கும் போது இன்று உன்னை இன்றைய தினம் சந்திக்க அனுப்பின இஸ்ரேல் தேவனாய கர்த்தருக்கு சோத்திரங்கிறான். அப்படி வேதத்துல நம்ம ஆதிகாலத்துல நம்ம படிச்சுட்டு வரோம். ஒவ்வொன்றிலையுமே கர்த்தருக்கு சோத்திரம் சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம மக்கள் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லனாலே கஷ்டப்படுறாங்க. இந்த வேதத்துல நன்றாக படிச்சீங்கன்னா நீங்க இருந்துச்சு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லாம இருக்க மாட்டீங்க. ஏசப்ப வேதத்திலே நம்ம அப்படி சொல்லியிருக்கிறதுனால எல்லாத்துலயுமே நம்ம யாரை பார்த்தாலும் என்ன சொல்லணும், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லணும். இப்போ நாபாலுடைய மனைவி அபிகாயெல்லாம் தாவீதும் ஒரு குறிப்பிட்ட சந்திக்க உடனாலும் சந்தித்தது கிடையாது. ஆனாலும் பாருங்க தேவனாய கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி தாவீது அவளை பார்த்து சொல்றாரு, நீ சொல்லி யோசனை ஆசிக்கும். இப்ப வந்து யோசனையா தானே சொன்னா, எந்த சத்துக்கள் எழுத முடியாது, சத்துக்கள் எழுந்தா நாபாலை போல மடிவாங்க, நீ ரத்த சிந்த வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. நீ வந்து யுத்தம் நடத்துறீங்க, அதனால நீ அதுல யுத்தத்துல என்ன எந்த பொல்லாப்பும் உமக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றால. இதை பார்த்தோன்னு இப்போ தாவீது அபிகாட்ட சொல்றாரு, உன்னுடைய யோசனை இது வரைக்கும் நீ சொன்னிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லிட்டு, நான் ரத்த சிந்த வராது படிக்க என் கையே பழிவாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய்ங்கிறார். அல்லது கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு அடுத்தபடியாக என்ன சொல்றாரு, ரத்த சிந்தா வராத படிக்கு தடுத்தபடினாலும் பழிவாங்க வராத படிக்கும், நீ தடை பண்ணபடினாலும் நீயும் ஆசிரியக்கப்படுவாய்ங்கிறார். அதாவது கர்த்தர் சோத்திரம் சொல்றாரு, ரெண்டாவது நீயும் ஆசிரியக்கப்படுவான்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீ தீவிரமா என்னை சந்திக்க வராது இருந்தா பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாய் கூட என்ன செய்யாது, உயிரோட வைக்கப்படுவதில்லை சொல்லி நாங்க நினைச்சிருந்தோம், ஒரு பொல்லாப்பு செய்யன்னு சொல்லி நமக்கு நினைச்சிருந்தோம். ஆனா நீ வந்ததுனால பொல்லாப்பு செய்ய இடம் கூடாது இருக்கிற இஸ்ரேல் தேவனாகி கர்த்தரின் ஜீவனை கொண்டு நெய்யாவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தனக்கு நீ சொல்லிட்டு இப்போ அபிகால் என்ன செஞ்சா, தாவீதுக்கு அவங்க கூட இருந்தவங்களுக்கு என்ன எல்லாம் கொண்டு வந்திருக்கல. அப்போ ஆடுகள், வறுத்த பயிறு, வெற்றாக்கப்பட்ட திராட்சை கொலை, அத்திப்பழம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். இதை என்ன செய்றாரு, தாவீது இப்போ அவ கையினால வாங்குறாரு.
வாங்கிட்டு என்ன செய்தார், கையில் வாங்கி கொண்டு அவளை பார்த்து சொல்றாரு, நீ சமாதானத்தோட என்ன செய்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். நான் உன் சொல்ல கேட்டு உன் முகத்தை பார்த்து நான் இப்படி செய்தேங்கிறார். நீ வந்து இப்படிலாம் சொன்னதுனால உன் சொல்ல கேட்டு உன் முகத்தை பார்த்து நான் நினைச்சதேன், நாங்கள் யுத்தத்துக்கு வரோன்னு நினைச்சோம், என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ அபிகால் என்ன செய்றான், அந்த தாவீதை விட்டு புறப்பட்டு என்ன செய்றான், கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அங்க நாபால் என்ன செஞ்சிருக்காரு, பெரிய விருந்து ராஜ விருந்து பண்ணிருக்கிறாரு. ராஜ விருந்து வீட்டுல நடந்திருக்கு. ஆனா ராஜா இருதையும் நல்ல களிப்பா இருந்திருக்குது, விருந்துலாம் பண்ணிருக்கான். அதனால என்ன செய்யறான், களிப்பா இருந்திருக்கிறான். அந்த இடத்துல நல்லா குடிச்சு இருந்திருக்கான். களிப்புனா சந்தோஷத்தின் மேல என்ன செய்யறான், ராஜாக்கள்லாம் என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அதனால அந்த இடத்துல விருந்து வச்சுட்டு அவன் நினைச்சதுதான் குடிச்சிருந்துருக்கிறான். அதனால இந்த இடத்துல நல்லா வெறித்து இருக்கிறதுனால இப்போ அந்த குடிச்சு வெறுத்து இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் என்ன செய்யறது, மண்டியில ஏறாது. அதனாலதான் இப்போ அபிகால் என்ன செய்யலாம், பொழுது விடியும் அளவு அவர்கிட்ட ஒரு பெரிய காரியம் நடந்துச்சதான், சிறிய காரியம் எதுவுமே அவர்கிட்ட என்ன செய்யலாம், அவர் பேசல. இப்பொழுது கழித்திருக்கிறாரு, வெறுத்திருக்கிறாரு, இப்போ அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லி அவ எதுவுமே அவருக்கு அறிவிக்கல. இப்படிலாம் நடந்துருமா, இப்படி நடந்துடாம இப்படிலாம் நடந்துச்சு, தாய் இப்படிலாம் வரேன்னு சொல்லி எந்த காரியமே அவர் என்ன செய்யல, சொல்லலை. சொல்லாதபடிக்கு என்ன செஞ்சுட்டா, இருந்துட்டா. அடுத்தபடியாக இப்போ அதிகாலையில் நினைச்சது, காலையில் எழும்பியாச்சு. எழும்பின பண்ண பொழுது விடுந்த பிறகு நாபாலுக்கிட்ட வெறியும் என்ன செஞ்சுட்டு தெளிஞ்சிட்டு, அந்த மதுவான வெறி தெளிஞ்சிச்சு. தெளிஞ்ச உடனே மனைவி இப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்றா அவனுக்கு. சொன்ன உடனே இப்போ நாபாலு இறுதியும் ஒரு கல்லை போல் ஆயிடுச்சு. இப்போ இவளை சந்திக்க புறப்படலைன்னா இப்போ எல்லாரும் அழிஞ்சிருவோம்ல. இப்போ போய் சந்திக்க புறப்பட்டதுனால காப்பாத்திட்டால, அதனால அது சொன்ன உடனே இப்போ அவன் இருதயம் என்ன செய்யுது, கல்லாயிட்டாயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் உதவி செய்யாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கேட்டானா அவனுக்கு அதிர்ச்சியில் என்ன செய்யறான், அப்படி அவன் இருதயம் அப்படி கல்லை போல ஆயிடுச்சான். இப்போ இந்த சமயத்துல கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, நாபால வாதிச்சுட்டாரு. வாதிச்ச உடனே இப்போ ஏறக்குறைய 10 நாள் உயிரோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் நாபால் என்ன செய்றான், செத்து போயிட்டான். வியாதியில என்ன செய்றான், செத்து போயிட்டான். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யலை, தூசிச்சுட்டான். அதனால கர்த்தர் என்ன செய்றாரு, வாதையை அனுப்பி அவனை சாகடிக்க வச்சுட்டாரு. இப்போ அவன் செத்த உடனே, நாபால் செத்து போனோடனே இந்த செய்தியை தாவீதுக்கு என்ன செய்றான், கேள்விப்படுறான். தாவீது கேள்விப்பட்ட உடனே என் நிந்தையின் வழக்க நாபாலின் கையில கர்த்தரே என்ன செஞ்சிட்டாரு, விசாரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு சோத்துறாங்கிறான். அங்க நாபால் மனைவி அபிகால் சந்திக்க புறப்படும் போது வந்தனால இஸ்ரவேலியனான கர்த்தருக்கு சோத்திரன்னு சொன்னான். இப்போ இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு சோத்திரம். நாபாலுக்கு நான் துரோகம் பண்ணாதபடிக்கு கர்த்தர் என்ன பாதுகாத்ததுக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, கர்த்தர் தாமே அந்த பொல்லாப்பை என்ன செஞ்சுட்டாரு, நாபால் வீட்டின் மேலே வர வச்சுட்டாரு, நாபால் தலையில அப்படியே திரும்ப வர பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, நான் அபிகால் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ பணிந்து இவ சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு தாவீதுக்கு என்னச்சது, பிடிச்சு போச்சு. அதனால இப்ப நாபாலும் இறந்து போயிட்டான். இறந்து போனதுனால இப்ப என்ன செய்யறான்னா, ஆட்களை அனுப்புறான். ஆட்களை அனுப்பி போய் அபிகாலை அழைச்சிட்டாங்க. அபிகால் என்ன செய்யறேன், திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா சவுளுடைய மகள் மீராவில் கட்டி கொடுத்துருந்தாப்புல. இப்போ காட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருந்ததுனால சவுல் என்ன செஞ்சுட்டா, தன்னுடைய மகளை பல்தியலுக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். ஆயுசின் காலி உரணைகள் ஆயுசின் குமாரன் பலித்துக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். அதனால இப்போது தாவீதுக்கு மனைவி இல்லை. அதனால இப்போ என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அந்த நாபாலுடைய மனைவி என்ன செய்யறான், திருமணம் முடிக்கிறதுக்காக தன்னுடைய ஊழியக்காரங்களை அனுப்பிவிட்டு கூட்ட சொல்லியிருப்பான். இப்போ அவங்க என்ன செய்றாங்க, அபிகால்கிட்ட வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, தாவீது ராஜா தாவீது உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்றான். திருமணம் பண்ணி கொடுக்குற விவாகம் பண்ண மனதா இருக்கிறாரு, அதனால அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தை கேட்டேன்னு இப்போ அவளுக்கு கணவனும் இல்லை, 2வது ராஜாவாக போறான்னு தெரியும். அப்ப இந்த செய்திதான் கேள்விப்பட்டோன்னே இவளுக்கு என்னச்சது, சந்தோஷம் உண்டாயிட்டு. சந்தோஷத்தினால அவ என்னச்சா, எழுந்து தரை மட்டும் என்னச்சா, இந்த ஊழியக்காரங்களின் தரை மட்டும் எழுந்து குனிந்து முகம் குனிந்து, நான் ஆண்டனுடைய ஊழியக்காரரின் காலிகளுக்கு அழுவத்தக்க பணிவுடையக்காரியாகிய அவருடைய அடியான் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்றா, தாழ்த்துறா. ஊழியக்காரனுடைய கால்களுக்கு கழுவ கூட ஒரு பணியாள் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்றா, வேலைக்காரங்க பண்ணல, தன்னை தாழ்த்துறா. பின்பு என்ன செய்றா, அபிகாயில் தீவிரித்து என்ன செய்தா, எழுந்துறா. ஏன்னா கனவே இல்லை. இவ்வளவு நாளும் நாபால் பேலியாளின் மகனே சொல்றா, பெத்தியகாரையும் சொல்றா. அப்ப அவங்ககிட்ட இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பா. இப்ப அவனும் இறந்துட்டான். அடுத்தால இப்ப ராஜாவா ஆக போற
தாவீதை நம்மளை திருமணம் முடிக்க போறாருன்னு என்ன செய்றா, சந்தோஷத்துல என்ன செய்றா, தீவிரமா என்ன செய்றா, தீவிரத்து எழும்பி கழுதையின் மேல என்ன செய்து எழும்பி ஏறி போறா. அது அவ மட்டும் இல்ல, 5 தாதி பெண்களையும் அவ என்ன செய்றா, கூட கூட்டி கொண்டு போறா. கழுதை மேல 5 தாதி பெண்களையும் கூட்டி கொண்டு நேரம் என்ன செய்றா, தாவீதின் ஸ்நானாபதி அனுப்பி விட்டாங்கல்ல, இவளை கூட்டிட்டு வர சொல்லி அந்த ஸ்நானாபதிகளுக்கு பின்னால என்ன செய்றா, போறா. பெய்ய இப்போ தாவீது இருக்கிற இடத்துக்கு பெய்யாச்சு. பெய்ய அவனுக்கு மனைவி ஆயிட்டா. இவங்கெல்லாம் காட்டுல தான் இருக்கிறாங்க. அங்க என்ன செய்றா, அவனுக்கு மனைவி ஆயிட்டா. அடுத்தபடியாக தாவீது என்ன செய்யறா, இஸ்ரேலன் ஊராளாகிய அகினோவாம் அவளையும் என்ன செஞ்சுட்டான், தாவீது விவாகம் பண்ணிட்டான். இப்ப இவர்கள் இருவரும் தாவீதுக்கு என்ன செய்றாங்க, மனைவிகளா இருக்கிறாங்க. ஏற்கனவே அவன் பார்த்தபடி சவுல் என்ன செய்றாரு, தாவீதுக்கு மனைவியா கொடுத்திருந்த மீகாலை என்ன செய்றான், இவனை காட்டுக்கு இப்ப போயிட்டாலும் அவனை தான் அப்படியே பழி வாங்கணும், கொலை செய்யலாம் முடிவு எடுத்துட்டு இருக்கான். அதனால தன்னுடைய மகள் சும்மா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்றான், காலியும் ஊரானாகிய லாயிஸ் குமரக பழுத்துக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துருக்குறான். அதனால இப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க, இவனுக்கு மனைவியா இருக்கிறான். இஸ்ரேல் ஊரானாக அகினவும் நாபாலின் மனைவி அபிகாயில் என்ன செய்றாங்க, இவனுக்கு மனைவியா இருக்கிறாங்க. அடுத்தபடியாக 27வது அதிகாரம். 27வது அப்படின்னா இப்ப தாவீது வந்து சீப்பூருக்கு போயிட்டான். சீப்பூர்ல இருந்து சீப்பூருக்கு போயிருக்கான். அங்க வந்து கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்துல என்ன செய்றாங்க, சீப்பூரார் என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஏன்னா இப்ப தாவீது வந்து என்ன செய்றான், சீப்பூர்ல இருக்கிறான். சீப்பூர்ல எசிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில என்ன செய்றான், ஒழித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சீப்பூரார்கள் என்ன செய்றாங்க, சவுல்கிட்ட போய் தாவீதை காமிச்சு கொடுக்க போயிட்டாங்க. தாவீதும் தாவீதோட இருக்கிற மக்களும் எசிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில ஒழித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சீப்பூர் மக்கள் சொல்ல போயிட்டாங்க. ஏற்கனவே சீப்பூர் மக்களுக்கு பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு வந்தாங்க. அந்த பெலிஸ்தர்களை யுத்தம் பண்ணதுக்கு அவர்களோட தாவீது யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு விட்டுருக்கான். ஆனாலும் இவங்களுக்கு அந்த நன்றி கூட இல்லை. இப்போ தாவீது போகலன்னு நிச்சயமா தோந்திருப்பாங்க. ஆனா தாவீதை அனுப்பி வச்சுட்டு இவங்களுக்கு ஜெயத்தை கட்டளை எடுத்திருக்காரு. அந்த மக்கள் அந்த நன்றி கூட இல்லாதபடிக்கு என்ன செய்றாங்க, இப்பொழுது சவுல் தானே ராஜாவா இருக்காருன்னு சொல்லிட்டு சவுல் எங்க இருக்கிறாரு, கிபியால தானே இருக்கிறாரு. அதனால கிபியாவுக்கு ஆள் அனுப்பி என்ன செய்றாங்க, தாவீது எசிமோனுக்கு எதிரான ஆகிரமேட்ல ஒழித்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே சவுல் இப்போ இந்த சீப்போனாந்து இருக்கிற தாவீதை தேடுபடி நினைச்சிடான், எழுந்து இஸ்ரவேல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 3000 பேரோட கூட நினைச்சிடான் சீப்போனாந்திரத்திற்கு தாவீது நினைச்சிடாரு புறப்பட்டு வர்றாரு. 3000 பேரோட வந்து தாவீதை கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சிடாரு, புறப்பட்டு வர்றாரு. இப்ப சவுல் என்ன செய்யறான்னா, எஸ்மோனுக்கு எதிரே வழியாண்டில் இருக்கிற ஆகிலா மேட்டில பாளையமறியாச்சு. தாவீது எங்க இருக்கிறான், ஆகிலா மேட்டில தான் இருக்கிறான். இப்ப இவங்களும் என்ன செஞ்சாச்சு, ஆகிலா மேட்டில பாளையமறியாச்சு. தாவீது வனாந்திரத்துல என்ன செய்யறான், தங்கி இருக்கிறான். சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருகிறது என்ன செய்யறான், தாவீது கேள்விப்படுறான். அது கேள்விப்பட்டோன்னு என்ன செய்யறான்னா, தாவீது வேவுக்காரர் அனைவரையும் என்ன செய்றாங்க அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அறிந்து கொண்டான். தாவீது ஆட்களை அனுப்பி சவுல் கொலை செய்ய வந்தது உண்மைதானா என்னன்னு சொல்லி என்ன செய்றாங்க, ஆட்களை அனுப்பி என்ன செய்றாங்க கண்டு கொண்டாங்க. இப்ப இந்த சமயத்துல தாவீது என்ன செய்யறான், வேவுக்காரரை அனுப்புறான். அனுப்பி சவுல் வந்து நிச்சயம் சொல்லி அறிந்து கொண்டாச்சுன்னு பார்த்தோமா. அடுத்தபடியாக தாவீது எழுந்து சவுல் பாளையம் இருக்கிற இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமனாய் அப்னேர் என்னும் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, தாவீது கொலை செய்யறதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதனால இவங்க என்ன செய்றாங்க, எங்க வந்து பாளையம் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த என்ன செய்றாங்க நோட்டம் போடுறாங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஆகிலாமேட்டுக்கே வந்துட்டாங்க. இவங்களும் ஆங்கிலமேட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால என்ன செய்றான், சவுல் எங்க படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சவுலும் சவுளுடைய ஆயுதத்தாரி எங்க படுத்திருக்காங்கன்னு சொல்லி தேடும்போது அவங்க எந்த இடத்துல படுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா 3000 பேர் வந்திருக்காங்கல்ல, அந்த 3000 பேர்ல இவங்களுக்கு 3000 பேரும் தெரியாது, ஜனங்கள் நிறைய வந்திருக்காங்க. அப்ப அதோடு தாவீது அப்படின்னா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க இடத்த தேடுறாங்க. தேடும்போது சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யறான், படுத்திருக்கிறான். அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க, அந்த 3000 ஜனங்களும் சவுலை சுற்றி என்ன செய்றாங்க படுத்திருக்கிறாங்க. அப்ப நேரம் என்ன செய்றான், பக்கத்துல என்ன செய்றான் படுத்துக்கிறான். சவுலுக்கு பக்கத்துல நேருங்குமனாய் அப்ப நேரம் என்ன செய்றான், அப்புறம் என்ன படைத்தலைவனும் அதில்தான் படுத்திருக்கிறான். இந்த இடத்த இப்ப பார்த்துட்டாங்க. சவுலும் படைத்தலைவன் படுத்துக்கிற இடத்தையும் பார்த்துட்டு ரதங்கள் இருக்கிற இடத்துல படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் அவனை சுற்றி பாளையம் இறங்கியிருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் தாவீது என்ன செய்யறான் பார்த்துட்டான். பார்த்துட்டு இப்ப என்ன செய்யறான், நிறைய ஏத்தியனாகிய அகிமெலேக்கு, செரியாவின் குமாரன் யோவாப்புடைய சகோதரன் அபிசாய், இந்த 3 பேரையும் பார்த்து தாவீது சொல்றாரு, என்னோட கூட சவுலிடத்துல பாளையம் இறங்கி இருக்கிற
பாளையம் இருக்கிற இடத்துக்கு யாரெல்லாம் என்னோட கூட வர்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லி கேட்டோடனே அபிசாய் என்ன செய்றான், நான் வாரேன் அப்படிங்கிறான். அபிசாய் யாருன்னா, அபிசாய் யோவாப்புல தாவீதுக்கு அத்தை பிள்ளைகள் தான். அபிசாய் என்ன செய்றான், நான் கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ தாவீது என்ன செய்றாரு, அபிசாயும் தாவீதும் தான் நேரே போறாங்க. இப்போ வந்து இவங்க படுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டாங்களா, நேர போய் தாவீதும் அபிசாயும் தான் இவங்க எங்க படுத்திருக்கான்னு பார்த்துருக்காங்க. படுத்து அந்த ரதங்கள் இருக்க இடத்துல படுத்திருக்கிறது நல்லா நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சவுளுடைய தலைமாட்டுல ஈட்டி நிலத்துல குத்தி வச்சிருப்பட்டிருக்கு. அந்த தலைமாட்டுல ஈட்டி அவன் குத்தி வச்சிருக்கான். ஆனால் சவுலு ஈட்டி இல்லாம இருக்க மாட்டான். அதனால ஈட்டி அவன் தலைமாட்டுல குத்தினால நேரம் நிக்குது. அடுத்தல அவனை சுற்றிலாம் அப்படிநேரு ஜனங்கள்லாம் படுத்திருக்கிறாங்க. அவன் தலைமாட்டுல சொம்புல தண்ணி அணைச்சது இருக்குது. இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே அபிசாய் தாவீதை பார்த்து கேட்கிறான், தேவன் உங்களுடைய சத்துருவை உம்முடைய கையில் என்ன செஞ்சுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. உங்களுடைய சத்துரு உங்களுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால நான் போய் நினைச்சிறேன், அந்த சவுல அந்த ஈட்டியை எடுத்து ஒரே குத்தா நான் குத்தி கொண்டுட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிறேன் கேட்கிறான். அதுக்கு தாவீது அபிஷேகம் பார்த்து சொல்றாரு, அவரை கொலை செய்யாத, ஏன்னா அவர் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணி விட்டுவார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணி விட்டவர் மேல் நம்ம வந்து சிலது கையை போட்டு அது அந்த குற்றமில்லாத யாரு வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சொல்லி அவங்கள என்ன செய்றான், தடுத்துட்டாங்க. யாரையும் போகக்கூடாத பிடிக்க தடுத்துட்டான். இப்போ வந்து தாவீது என்ன செய்றான், கர்த்தர் என்ன செய்றான், தாவீது கர்த்தர் அவர் என்ன செய்றாரு, அடுத்து அல்லது ஒரு காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை என்ன செய்ய மாட்டேன், அபிஷேகம் பண்ணித்தர் மேல நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது அந்த வேலைக்காரங்கிட்ட என்ன செய்றான் சொல்றாரு. அதனால அவருடைய காலம் எப்போ வந்து மறிக்கிறாரோ, இல்லை யுத்தத்தில் அவர் எப்போ மாண்டு போறாரோ அது வரைக்கும் நான் என் கையை நினைச்ச மாட்டேன், அபிஷேகம் பண்ணி போட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க யாரையும் நினைச்சக்கூடாது, எங்க போகக்கூடாது, பெய் அவனை நினைச்சக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே இப்போ நான் அபிஷேகம் பண்ணி திரும்ப கையை போட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சவுலும் அப்படியே ஜனங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போனது கூட யாருமே விழித்து பார்க்கல. அந்தெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரதங்கள் இருக்க இடத்துல சவுல் படத்துக்கு இடத்துக்கு போறாங்க. போய் சவுல் தலைமாட்டில் இருக்கிற அந்த ஈட்டியை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஈட்டியும் எடுத்துட்டாங்க. சவுலுக்கு குடிக்கிறதுக்கு வச்சிருந்தா தண்ணியும் என்ன செஞ்சுட்டாங்க, தண்ணி சொம்பையும் எடுத்துட்டாங்க. இப்போ தலைமுறை ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துட்டு நினைச்சுறாங்க, புறப்பட்டு வெளியில வந்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்க உள்ள பெய்து எடுத்துட்டு வர வரைக்கும் சவுலோட இருந்த மக்கள் யாருமே பார்க்கல. இது எப்படி நடந்துன்னு சொல்லி மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.